ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். என்னால் உங்களையெல்லாம் இனிமேலாம் மாற்றுறதுக்குங்கிறது நடக்காத விஷயம். ஏன்னா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதையெல்லாம் தாண்டி நம்ம அவங்களுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமாங்கிறது தான் முக்கியம். நீங்கள் யாருமே எனக்கும் சரி என் ஃபேமிலிக்கும் சரி உண்மையாகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன் என் ஹஸ்பண்ட்ட. அதுக்கு உடனே எந்த விஷயத்த வச்சு நீ நாங்கள் உண்மையாக இல்லை அப்படின்னு நினைக்கிற, எதாக இருந்தாலும் நீ வெளிப்படையாக பேசு, ஏன் மறைச்சு இது மாதிரி பண்ணி பேசணும், எதாக இருந்தாலும் எந்த விஷயத்தில் நாங்கள் உங்கள் ஃபேமிலியில் எதுக்கும் நான் இது பண்ணலை அப்படின்ட்டு நீ தான் சொல்லணும் அப்படின்னோடனே, ஒரு 2 விஷயத்துலனா பரவாயில்ல, நீங்கள் எந்த விஷயத்துலையுமே எனக்கும் சரி என் ஃபேமிலிக்கும் சரி ஒரு சப்போர்ட்டிவாக இல்லை அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சப்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு வர்றதுக்கான காரணங்கிறது நம்மளுக்கு யார் யார் எந்தெந்த விஷயத்தில் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தான் ஒரு காரணத்தை இது பண்ணணுமே தவிர, அவங்க நம்மளை செய்யலை பண்ணலை அப்படின்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது. உங்களுக்கு இந்த விஷயத்தில் எதெல்லாம் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஏன்னா என்னால் எந்த விஷயத்துலையுமே மாற்றிக்க முடியாத மாதிரி தான் இருக்கிறேன் அப்படின்னோடனே, சரி விட்டுட்டு வேலையை பாருங்கள். நம்ம இனிமேல் எந்த இதுலேயுமே மாற்றிக்கணும் பண்ணணும் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டு சொன்னோன்னே, சரி ஓகே தான், நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது. ஆனால் அதையெல்லாம் நம்ம ஒரு சில விஷயங்களில் மாற்றவோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்த நோக்கி நம்ம சரி பண்ணிக்கவோ வேண்டாங்கிறது தான் எனக்கு புரிஞ்ச விஷயம் அப்படின்னோடனே, சரி விடுங்க, நான் அதெல்லாம் பார்த்துக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன விஷயத்தில் எந்த மாதிரி நடந்துக்க முடியுதோ அதை தான் நான் பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் யாரையும் நம்ம காரணம் சொல்ல வேண்டாம். போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும். புரியாமல் இல்லை. எனக்கு இதுக்கு மேலே அவங்களையெல்லாம் நான் சரி பண்ணிக்கவோ இல்லை அடுத்தடுத்த இதில் நான் பேசவோ பண்ணவோ இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தில் நம்ம கரெக்டாக நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது எதை வச்சு புரியுதுன்னா, அது அதுக்கான விஷயத்தில் நீங்கள் காரணத்தோடு இதாக இருக்கிறது தான் எனக்கு புரிஞ்ச விஷயம் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது கிடையாது. போக போக தான் எனக்கு இது புரிஞ்சுக்கிற தன்மைங்கிறது இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் விஷயந்தான். நம்மளால் எந்த விதத்துலேயுமே யாருக்கிட்டேயுமே சரி பண்ணிக்க முடியாத மாதிரி தானே ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தானே நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறதுனால, நம்ம எல்லாத்துக்குமே இனிமேல் யாரையும் காரணம் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் எந்தெந்த விஷயத்தில் யார் யார் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் புரிகிற மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மைதான்ப்பா நீங்கள் சொல்கிறது. எனக்கு எல்லாரையும் நம்ம எல்லா விஷயத்துலேயும் திருப்திப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம செய்கிற விஷயங்கள் அவங்களுக்கு கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு அந்த விஷயத்தில் ஒரு ஒரு ந உண்மையாக இல்லாத விஷயங்கள் சில விஷயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான். நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாத்துலேயும் எந்தெந்த விஷயத்தில் என்னென்ன இது வேணுமோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு முடிவு எடுத்துக்க வேண்டியது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான். நம்மளுக்கு இதுக்கு மேலே எந்த விஷயத்துலையும் எதையுமே நம்மளை பார்த்துக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஒரு தைரியமாக முடிவு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக இருக்கிற விஷயங்கள் தான் தேவை அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது. எனக்கு இதுக்கு மேலே நம்ம யாருக்கிட்டேயும் எதுக்காகவும் போய் நிற்கணுங்கிற அவசியம் கிடையாது. என்னால் இதுக்கு மேலே அவங்கக்கிட்டலாம் ஒரு பேசியோ இல்லை அடுத்தடுத்த விஷயத்தில் நம்மளால் முடிவெடுக்கவோ எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோன்ற விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.